பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அங்கே பிரதச்சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை நாள்தோறும் அலங்கார வாசல் என்று அழைக்கப்படுகிற அந்த தேவாலய வாசலை வைப்பார்கள் அவனை. அப்பொழுது பேதுருவை நோக்கி பார்க்கிறான் அந்த பிரதிச்சப்பானி. அப்பொழுது பேதுரு அவளை பார்த்து சொல்கிறான், வெள்ளியும் பொன்னும் இடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து என்ன செய்தான்? தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. குதித்தான், நடந்தான், நடந்து குதித்தான். பின்பு தேவனை துதித்துக் கொண்டே தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அப்ப எல்லா ஜனங்களும் இதை பார்த்து அங்கே சாலமோன் மண்டபம் எனப்பட்ட அந்த மண்டபத்திலே அவர்களுக்கு ஓடி வந்தார்களாம் ஜனங்கள். அங்கே மனோதார சட்டத்தை வாசிக்க முடியும். சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து அவர்களுக்கு என்ன செய்தார்களாம்? ஓடி வந்தார்கள். பிரவேசப்பாடி நடக்க ஆரம்பித்து விட்டார். நடக்கிறான், குதிக்கிறான், துதிக்கிறான், தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து விட்டார். ஆச்சரியப்படுகிறார்கள். சோத்திரம். வேதுராமத்தை ஜனங்களை பார்த்து சொல்கிறார், சிலவரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுவது என்ன? நாங்கள் இந்த சுய பக்தி நாளாவது, சுய சக்தி நாளாவது இவனை நடக்கப்படினோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நோக்கி பார்க்கிறது என்ன? ஸ்தோத்திரம். இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமமே இவனை பலப்படுத்தினது. ஆமென். இது பலப்படுத்தினது இயேசு கிறிஸ்துவின் நாமமே அவனை பலப்படுத்தினது. ஸ்தோத்திரம். வேறற்ற அவன் கால்களை பலப்படுத்தது இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை அங்கே பேதுரு சொல்லுவது நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்திலே சகல ஆசீர்வாதங்களும் பொதிந்து கிடக்கிறது. ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர ஆசீர்வாதங்கள் மற்றும் உலக பிரகாரமான நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் எங்கே இருக்கிறது? இயேசுவின் நாமத்திற்குள்ளே இருக்கிறது, அடங்கி இருக்கிறது. ரோசர் 2:3 வாசிக்க முடியும். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. All the treasures of wisdom and knowledge are hidden in Jesus' name. இயேசுவின் நாமத்துக்குள்ளே இப்படி மறைந்து இருக்கிறது. என்னது? எல்லா ஆசீர்வாதங்கள், ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, எல்லா அனைத்து பொக்கிஷங்களும் அவருடைய நாமத்திற்குள்ளே எப்படி இருக்கிறது? அடங்கி இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. All the treasures of wisdom and knowledge are hidden in Jesus.